இமேஜின் திஸ். நீங்க ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க. உடனடியா உங்க மைண்டுக்குள்ள இப்படி ஒரு கொஸ்டின் வரும். நான் போதுமான அளவு திறமையானவன் இல்லையோ? இல்ல நான் எத செஞ்சாலும் இப்படிதான் சொதப்பிட்டே இருக்கிறேனோ? அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். இப்ப யோசிச்சு பாருங்க. இதே கேள்விய வேற யாராச்சும் ஒருத்தர் உங்ககிட்ட கேட்டிருந்தா, அத நீங்க அக்செப்ட் பண்ணியிருப்பீங்களா? இல்ல. அப்படி இருக்கும்போது ஏன் நீங்களே உங்களுக்கு இத சொல்லிட்டு இருக்கீங்க? ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஜான்ஸ் நோட்புக். இன்னைக்கு நம்ம பேச போறது நம்ம எல்லாரும் டே டு டே லைஃப்ல பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன தப்பு. அதுக்கு பேரு செல்ஃப் டாக். உங்க மைண்டுக்குள்ள எப்போதும் ஒரு வாய்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்கும். அது வந்து ஸ்டாப் ஆகுறதே கிடையாது. நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நம்ம மைண்டுக்குள்ள அந்த வாய்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்கும். ஆனா உண்மையான கொஸ்டின் என்ன அப்படின்னா, அந்த வாய்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதா இல்ல உங்களை ஹர்ட் பண்ணுதா அப்படின்றது தான் முக்கியம். நம்ம எல்லாருக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஃப் டாக் இருக்கும். ஒன்னு நெகட்டிவ், இன்னொன்னு பாசிட்டிவ். நெகட்டிவ் செல்ஃப் டாக் வந்து பாத்தீங்கன்னா, என்னால இதை செய்ய முடியுமா, இல்ல என்னால இதை செய்யவே முடியாது, நான் வந்து போதுமான அளவு நான் வந்து டேலண்டடா இல்ல, இது எப்போதுமே வந்து நம்ம லைஃப்ல நடக்க போறது கிடையாது, இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து இதுதான் நெகட்டிவ் செல்ஃப் டாக். இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நம்ம இதை ரிப்பீட்டடா கேட்கும் போது நம்ம பிரெயின் அதை உண்மைன்னு நம்பிடுங்க. ஸ்லோலி நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் கம்மியாகும், பயம் அதிகமாகும். ஆனா இந்த செல்ஃப் டாக்கை சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு சிம்பிளா சில விஷயங்கள் நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் உங்க மைண்ட் உங்ககிட்ட பேசும்போது இந்த கொஸ்டினை கேளுங்க. நான் இப்போ என்கிட்டயே என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நான் இப்போ என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது, இல்ல நான் இப்போ என்கிட்ட பேசிட்டு இருக்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் அன் அவேர்னஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் அவேர்னஸ் நமக்கு வந்துச்சு அப்படின்னா சேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும். இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். நெக்ஸ்ட் டைம் நெகட்டிவ் தாட் உங்ககிட்ட வரும்போது, உதாரணத்துக்கு இந்த விஷயத்துல எனக்கு டேலண்ட் இல்ல, இல்ல இந்த விஷயத்தை என்னால பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, அந்த தாட்டுக்கையே நீங்க ஒரு கொஸ்டின் பண்ணுங்க. இது 100% உண்மையா? உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு அந்த கொஸ்டினை ரீப்ளேஸ் பண்ணுங்க. என்ன அப்படின்னா, ஐ எம் ஸ்டில் லேர்னிங், மேபி அப்படி ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கலாம். நான் இப்போ தான் கத்துட்டு இருக்கிறேன், நான் இன்னும் கத்துட்டே இருக்கிறேன், என்னால பெட்டரா இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்படி ஒரு ஆன்சரை அந்த கொஸ்டினுக்கு பதிலா நீங்களே நினைச்சு பாருங்க. இது ஃபேக் பாசிட்டிவ் இல்லைங்க, இதுதான் பேலன்ஸ்டு திங்கிங். நீங்க உங்களுடைய செல்ஃப் டாக்கை மாத்தினா உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும், ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், முக்கியமா ஆக்ஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். பிகாஸ் உங்களுடைய பிக்கெஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் யாருன்னா நீங்க தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்க மைண்டு உங்கள்கிட்ட பேசும்போது பிளைண்டா நம்பாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வாய்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுதா இல்ல ஹர்ட் பண்ணுதா? நீங்க உங்ககிட்ட எப்படி பேசுறீங்களோ அதுதான் உங்க லைஃபை ஷேப் பண்ணுது. அதனால உங்ககிட்ட எப்போதுமே நீங்க நல்ல விஷயமாவே பேசுங்க. உங்களுடைய லைஃப் நல்லா மாறும். ஐ ஹோப் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.